இருவரும் தங்கள் வழக்கத்தை பின்பற்றி சண்டைக்கு முன் ஒருவரை ஒருவர் வணங்கி மரியாதை செய்து கொண்டனர். அதன் பிறகு பல்லவன் ஒரு காலை உயர்த்தியபடி தலைக்கு மேல் தனது கையை உயர்த்தி விரல்களை பின்னினான். இதை செய்தவுடன் அவனது கையில் சிறிய கத்தி ஒன்று தோன்றத் தொடங்கியது. அந்த கத்தி அவன் கைகளை சுற்றி கொண்டிருந்தது. பின்னர் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்தான் பல்லவன். அவன் தனது கால்களை தரையில் ஓங்கி ஒரு மிதி மிதித்து காளை சீறி வருவதைப் போல தரையை 2 முறை லேசாக கிளறிவிட்டு வேகமாக சமரனை நோக்கி ஓடி வந்தான். அவனை ஒரே பாய்ச்சலில் தாக்க முயன்றான். பல்லவன் ஓடி வந்த வேகத்தில் சமரனின் மார்பை நோக்கி தனது வலக்கையில் இருந்த சக்தியை கட்டவிழ்த்து விட்டான். அவன் தனக்கு தெரிந்த நுட்பத்தை பயன்படுத்தி சமரனை தாக்க முயன்றான். இந்த வகையான நுட்பம் 5 நட்சத்திரங்களை கொண்டவர்களால் பயன்படுத்தப்படும் ஒரு சாதாரண நுட்பமாகும். அந்த நுட்பத்தை அவன் பயன்படுத்திய போது அவனுடைய கையிலிருந்து காற்று வீசத் தொடங்கியது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சமரன் உடனடியாக 2 அடிகள் பின்வாங்கினான். அதனால் அவன் பல்லவனின் அந்த தாக்குதலில் இருந்து காப்பாற்றப்பட்டான். அதன் பிறகு சமரன் தனது கையை கத்தரிக்கோல் போல பூட்டிக்கொண்டு வேகமாக பல்லவனை நோக்கி நகர்த்தினான். அவன் அவ்வாறு செய்தவுடன் சமரன் பக்கத்தில் இருந்த பல்லவனை நோக்கி காற்று பலமாக வீசியது. காற்று பல்லவன் மீது பட்டவுடன் அவன் கையில் இருந்த எலும்பு உடையும் சத்தம் கேட்டது.